நரக வலி, ஒழுங்கா சாப்பிட முடியாது, பேச முடியாது, இவ்வளோ ஏன் சில்லுன்னு காற்று பட்டா கூட வலி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த நோய் பெரும்பாலும் பெண்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த நோயால் யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் இந்த நோய் கொடுக்குற வலியால் முக்கால்வாசி பேர் தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் தி சூசைட் டிசீஸ். இந்த நோய் ஒரு பக்கம் ஃபேஸில் மட்டும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி வந்துட்டு பெயின் இருக்கும். 60 செகண்டுக்கு வந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் 60 செகண்டுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த விஷயம்லாம் பண்ணால் நமக்கு பெயின் வரும். அப்படி பார்க்குறச்ச ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, சிரிக்கிறது கூட ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இதுவே ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஷேவ் பண்ணுறது கூட சம்டைம்ஸ் வலியை கொடுக்கும். அதனால மாதக்கணக்காக ஷேவ் பண்ணாமல் இருப்பாங்க, ப்ரஷ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக இந்த நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஜெமினல் நர்வ்னு ஒன்று இருக்குது முகத்தில். இப்போது இந்த நர்வை ஏதாவது ஒரு இரத்த குழாயோ இல்லை ஏதாவது ஒரு கட்டியோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மைலின் ஷீட் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி டேமேஜ் ஆகும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ஸோ இந்த டிசீஸ்க்கு மருந்து இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்னென்ன வகையில் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.